தடை அதை உடை 4 சரித்திரம் படை நல்ல. ஹலோ லூமினரிஸ், வெல்கம் டு மேக் சம் சென்ஸ் வித் ஆயிதா. இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன் அண்ட் ஒரு போஸ்ட்டுமே போட்டிருந்தேன். ஐடி ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்தால் வந்து என்கிட்ட டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. அண்ட் உங்களுக்கு வந்து ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரியாதவங்களுக்கு என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ. I'm just a 21 year software professional associated with one of the big 4 industries of the world. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. ஏதாவது பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லைனா வந்து ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கான நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு ரெஸ்யூம் எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுங்கிறதுலேருந்து நீங்கள் எப்படியெல்லாம் பிளேஸ் ஆகலாம், எப்படிலாம் இன்டர்வியூவில் நடந்துக்கணுங்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன். இது வந்து கன்சல்ட் பண்ணுவேன். அண்ட் இது வந்து எந்த சார்ஜ் ஃபீலாக கிடையாது, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் நான் வந்து டிஎம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிஎம்ஸில் கதறீங்க. அண்ட் நான் பார்த்தேன் கமெண்ட்ஸ்லேயும் அக்கா அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க என்னை விட பெரியவங்க, ஆனாலும் என் அக்கான்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ நான் வந்து இப்படி சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நினச்சாலுமே பரவாயில்ல. நான் எதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்? அண்ட் கேர்ள்ஸ் வந்து எனக்கு தெரியும், நம்ம சேனலுக்கு பாய்ஸ் ஆடியன்ஸ் விட கேர்ள்ஸ் ஆடியன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து மெசேஜ் பண்ணி உங்களுக்கு சும்மா வந்து ஹாய் ஹலோ பேசு, ரிப்ளை பண்ணு, டெக்ஸ்ட் பண்ணு, அந்த மாதிரிலாம் திட்டினா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அண்ட் நானே ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க. பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக டவுட் கேட்டவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் சும்மா ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கும் சேட் பண்ணுறதுக்கும் நான் ஆள் கிடையாது. ஸோ நான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டேன். இது என்னை விட்டுருங்க. நீ வருத்தப்படாத செல்லம். நோ 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 வேணாம், ஃபீல் பண்ணாத. அது சும்மா பேசுறான், நீ தப்பா நினைக்காதா? என்ன இவ்வளோ ஆட்டிடியூடோட பேசுறேன்னு நினைக்க வேணாம். பிகாஸ் என்னோட சேஃப்டி தானே எனக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தானே வீடியோ போடுறது எல்லாமே. கரெக்டு தானே? ஸோ ஓகே, இப்போ நம்ம கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாமா? இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஒரு தடை அதை உடை என்னடி வாய்ஸ் இது? 4 சரித்திரம் படை நல்ல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நாளை நம்ம வீடியோ பண்ணலாம் இல்லையா? சரி விடுங்க. Are there any specific classes that I should focus on to prepare myself for the growth in that? So yes, இதுக்கு வந்து தனியாக ஏதாவது கிளாஸ் இருக்கா, நான் வந்து ஐடிக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். அண்ட் ஃபார் எவ்ரி ஒன், நாட் ஓன்லி ஃபார் ஹர், தோஸ் ஹூ சூஸ் ஐடி. ஓகே, நான் இங்கிலீஷில் பேசல, தமிழ்லேயே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஐடி சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு உங்களுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ்க்கெலாம் போகணுன்னு போகவே வேணாங்க. நானே போகல. நான் வந்து லாயர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பட் கோவிட் டைமு எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கிடைக்கல. கோயம்புத்தூரில் இருந்த ஒரே லா காலேஜ் அதுதான், அங்கே சீட் கிடைக்கல. அதனால வேற எங்காவது வெளியூர் போகணுன்னா எங்கள் வீட்டில் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆஸ் ஐ ஹேவ் ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ், என்னை போகக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால சரி ஓகே அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே ஒரு வருஷம் வந்து இங்கே இது படிக்கலாம், வேறு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் லாயர் போகலான்னு சொல்லி தான் நான் வந்து அந்த டிகிரி படித்தேன். ஆனால் எனக்கு படிக்கவே கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறமா ஐடிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் போனது தான் வந்து ஐடி. ஸோ அதனால ஐடிக்கு போகணும்னு உங்களுக்கு டிசையர் இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் பட் நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ ஆசைப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலை செய்யணும், ஏசியில் போய் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நான் நிறைய மூவிஸ்லாம் பார்த்துட்டு ஐடிக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் பட் எங்கள் அம்மா தான் வந்து கன்வின்ஸ் பண்ணி மாற்றி நீ வந்து இல்லை லா படிக்கணும் அப்படி சொன்னாங்க. அதனால சரி லா படிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் பட் என்னால் போக முடியல. அதுக்கப்புறம் எனக்கு ஐடி ரொம்ப பிடிச்சனால நான் இங்கே பிளேஸ் ஆனதுனால சரி ஓகே சாமி நீ போ அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ பேக் டு த கொஸ்டின் வந்துடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லை அக்ஷரா, நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில், மேக்ஸில், இங்கிலீஷில் உன்னோட கம்யூனிகேஷன் சூப்பராக இருந்தால் போதும். இதுதான் பேஸு, இது 3 படித்தாலே போதும். அண்ட் சும்மா இருக்கிற நேரத்தில் கம்ப்யூட்டர் நோட்டு. அண்ட் 11th ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் யூ டு டேக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நாட் ஓன்லி ஹர், எவ்ரி ஒன், தோஸ் ஹூ லுக் அட் திஸ் வீடியோ டு பிகம் அன் ஐடி ப்ரொஃபஷனல். நான் வந்து ஆர்ட்ஸ் எடுத்தேன், அதனால வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு.
ஏன்னா நான் பார்க்குற அதே வேலையை தான் இந்த அனலிஸ்ட்டும் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அதிகமான சேலரி, நான் அசோசியேட் அனலிஸ்ட், எனக்கு வந்து கம்மியான சேலரி. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அது வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயங்கிறது வந்து நான் அதில் இருந்து அனுபவிச்சிருக்கேன். ஸோ என்ன மாதிரி என் கூட வேலை செய்கிற அசோசியேட் அனலிஸ்ட்டை கேட்டால் தெரியும், அது வந்து இட்ஸ் ரியலி அ பெயின்ஃபுல் திங். ஸோ அதனால் இன்ஜினியரிங் எடுக்க சொல்லி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 11th முடிச்சுட்டு 12th காலேஜ் போகிறப்போ இன்ஜினியரிங் எடு, பிஇ ஆர் பிடெக் எடுத்தேன்னா யூ வில் பி ஹேவிங் க்ரோத் இன் ஐடி. ஏன்னா அசோசியேட் அனலிஸ்ட்டாக நான் இங்கே 2 years ஒர்க் பண்ணால் தான் என்னை அனலிஸ்ட்டாக ப்ரமோட் பண்ணுவாங்க. ஆனால் பிஇ முடிச்சுட்டு வந்தால் டேரெக்டாக அவங்க அனலிஸ்ட் ஆகிடுறாங்க. அந்த 2 வருஷத்தில் அவங்க கன்சல்டன்ட்டே ஆகிருப்பாங்க, ஆனால் நான் அப்போ தான் அனலிஸ்ட் ஆகிருப்பேன். ஸோ அதனால் ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு டேக் ஆர்ட்ஸ். ஆனால் நீங்கள் ஆர்ட்ஸ் எடுத்தீங்க, உங்களுக்கு ஐடியில் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் போங்க, அது ஜாலியாக தான் இருக்கும், ட்ரஸ்ட் மீ. அடுத்தது ஐ ஹவ் கம்ப்ளீட்டட், செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் பிஎஸ்சி. அந்த பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வச்சு ஐடிக்கு போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களால் போக முடியும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ரெஸ்யூமை வந்து நல்லா இது பண்ணிக்கணும். அண்ட் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை பவர் பிஐ மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் இட், பிகாஸ் இப்போ வந்து எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏஐ வந்துருச்சு. பைத்தான் இஸ் இன் ஸ்கோப். ஸோ அதனால நீங்கள் பைத்தான் ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எல்லாமே இப்போ வேஸ்ட் ஆக போகுது, ஏன்னா வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஜெயிண்ட் ஏஐ வந்துருச்சு. ஸோ அதனால ஏஐ எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி. அக்கா கோடிங் ரவுண்ட் எப்படி கிளியர் பண்ணுறது, அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுவேன். ஓகே, இதை தனியாகவே வீடியோ போடலாம். அண்ட் கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் யூடியூப்லேயுமே நம்மளோட ஷார்ட்ஸ் இருக்குது, அந்த ஷார்ட்ஸோட லிங்க் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் கோடிங் ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசாக கோடிங்க்கு வந்து ஸ்கோப்பே கிடையாது. ஆனால் கோடிங் ரவுண்ட் வந்து அதனால் மோஸ்ட்லி எந்த இன்டர்வியூலுமே இனிமேல் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கோடிங் ரவுண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அல்காரிதம்ஸையும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கீக்ஸ் ஆஃப் கீக்ஸ், அதுக்கப்புறம் கோடிங் நிஞ்சாஸ், இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போய் பாருங்கள். அண்ட் நான் கோடிங் ரவுண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் தான் வந்து படித்தேன். ப்ரெப்பின்ஸ்டா, கரெக்டு, ப்ரெப்பின்ஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. ஸோ அதை போங்க. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நீங்கள் எந்த கம்பெனி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனியில் என்னென்ன கோடிங்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரியே வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கோடிங் ரவுண்ட் கிளியர் கோடிங் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோடிங் வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபோர்த் கொஸ்டின், இவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஹாய் சிஸ்டர், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் பிஎஸ்சி மேக்ஸ் இன் 2019. ஆல்சோ நவ் ஐ ஹவ் 5 years of experience in healthcare voice process. May I know how to get into IT? Give me a right way to get a good job, please. Sorry, good opportunity, please. Yes. நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வாய்ஸ் ப்ராசஸிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஐடிக்கு வர்றது ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட வெப்சைட் பேஜ்க்கு போயிட்டு கெரியர்ஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெலாய்ட்டே வச்சுக்கலாம். டெலாய்ட்டில் ப்ளேஸ் ஆகணும்னா டெலாய்ட் கெரியர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு உங்களோட ரெஸ்யூம் அட்டாச் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ரெஃபரல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவுமே கிடைக்கும். How do you prepare yourself with upcoming AI and AI agents-ன்னு கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் எனக்கு புரியல. நான் எந்த சென்ஸில் எடுத்துக்கிறேன்னா, AI and AI agent வந்துருச்சுன்னா வந்து மேனோட ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணிடுமே. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்கன்னு கேட்குறீங்க. கரெக்டாக? ஆகா, உனக்கு படுற பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. AI and AI ஏஜென்ட்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, AI and AI ஏஜென்ட்ஸ் வரனாலையோ இல்லை ஏஐனாலையோ வந்து யாரோட வேலையுமே இங்கே போகும். அப்கிரேட் பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வேலை கண்டிப்பாக போகும். ஆனால் பட் அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியை வந்து நான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டாக தான் பார்க்குறேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா,
புதுசாக ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கணும். படிக்கிறப்போ தான் வந்துட்டு நம்மளால இந்த ஐடியில் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ அதுதான். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது கூட ஏஐ ரிலேட்டடான ஒரு கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணுறேன். நம்ம வந்து ஏஐ வரனால இன்னும் புதுசாக தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமே தவிர இருக்கிறவங்களோட வேலை வந்து போகும். ஆனால் வரும் ஆனா வராது. அப்கிரேட் பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து வேலை போகும். ஆனால் பட் அப்கிரேட் பண்ணிட்டு ஏஐ பற்றி புதுசாக பவர் பிஐ அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை போகாது. காலேஜில் ஸ்கூலில் மட்டும் படிக்கணும்னு இல்லை, நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலும் படிக்கணும். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கே போனாலுமே நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான், அப்போ தான் வந்து உங்களால் அந்த இடத்துல சர்வை பண்ண முடியும். இதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட இஷ்டம். How is your current office and team? It's so sweet. என்னோட டீமும் சரி, என்னோட ஆஃபீஸும் சரி, என்னோட கல்ச்சர் அங்கே இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் நமக்கு வந்து நிறையா சப்சிடிஸ், வெல்பீயிங்க்கு வந்து நிறைய பண்ணுறாங்க டெலாய்ட்டு. ஸோ ஐ ஷுட் தேங்க் தெம். ஸோ அது வந்து சூப்பர், உண்மையாகவே சூப்பர். தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. அண்ட் நமக்கு வந்ததே வெறும் 7 கொஸ்டின். ஸோ அதுலேயும் ஒரு கொஸ்டினுக்கு நான் அதுலேயே ரிப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும். பஸ் அண்ட் தேங்க்யூ, பாய். குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய்.